சம்போ மகாதேவா. என்னடி அவர் மீது அவன் மடியாமல் விடுக்க வேண்டாய் சாமி. அவர் மீது எவ்வித தவறும் கிடையாது. செய்ததெல்லாம் நானே. என்ன என்று கேட்கின்றாயா? என்ன தவறு செய்திருக்கின்றாய்? அவர் மீது என் மீது அவர் ஆசைப்படவே இல்லை. நான் அவர் மீது ஆசைப்பட்டேன். பார்த்தாயா? நான் ஒரு வார்த்தை கேட்டு அவனை மடிக்க சண்டை. என் உயிர் போய் அரஹரா சிவசிவா என்ற தமக்கு சண்டை இருக்கக்கூடிய மனிதனாக பட்டவனே, தவறு என்ன சிரிப்பு? ஐயா உன் பொண்ணாடிங்க மொத்த ஒரிஜினல் கைட்டு பொய்வார் தாடலாமா? பொய்வார் தாடலாமா? பொய்வார் தாடலாமா? தவறு என்னை மன்னிச்சு. எதற்காக அவன் மேல ஆசைப்பட்டு இவன் மேல ஆசைப்பட்டு இந்த பன்னியாவதாரி எடுத்துக்கொண்டு இருக்கிறான்? ஐயா, மனைவி செய்தது தவறு. உங்களுக்கு மன்னிப்பு உனக்கு கொடுத்தால் நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன். நான் தவறு செய்யும் நேரத்தில் எனக்கு ஆபத்து வேறண்டா என்று ஒரு குரல் கொடுத்தால் உடனடியாக அந்த ஆபத்தை தீர்க்க வேண்டாம். கண்டிப்பாக தீர்ப்பேன். என் தவம் முடிவதை பாதுகாப்பாக இருவருமே பாதுகாப்பாக இருப்போம். பாதுகாத்துக் கொள்ள வருகின்றோம். தவத்தில் எனக்கு என்ன ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் வேறண்டா என்று குரல் கொடுத்தால் நீங்க இருவருமே என்னை காப்பாற்ற. அப்படியே ஓட்டமாக வருகின்றோம் ஐயா. இவன் சொல்றான், இந்த பொண்ணு சொல்ல மாட்டேன். என்னன்று கணவர் சொன்னால் என்ன, நான் சொன்னால் என்ன? சொல்லுடி. கணவர் சொன்னால் என்ன, நான் சொன்னால் என்ன? ஐயா, என் இருவருக்குமே விட தர வேண்டும். நீங்க பத்திரமாக போய் வாருங்கள். பத்திரமாக திட்டு வாருங்கள். மூஞ்சி நல்லா கண்ணாடி ஊற்றி கழுவி அவனுக்கு ஆசிட்டு போடு. அது மூஞ்சி ஆசிட்டு ஊற்றினா கூட வெந்து போவாது. அது மூஞ்ச இனிமேல் அவளுக்கு ஆபத்து கிடையாது. எப்படி என்றால் வேறண்ட வனத்தை தாண்டி விட்டோம். கைலாங்கிரி மலை நெருங்கி விட்டோம். அதோ கிட்டது ஒரு தூரத்தில் இருக்கிறது கைலாங்கிரி மலை. உடனடியாக பரமசிவனை நோக்கி நான் தவறு புரிய வேண்டாம். இனிமேல் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. உடனடியாக எங்க செல்ல வேண்டாம். இது கைலாங்கிரி தமிழ்நாடு. அதே கிளசவர்களே, விதமாக எப்படி என்றால் இந்த நேரத்தில் பட்டனும் அர்ஜுனாகப்பட்டனும் தவத்தை சென்று கொண்டு கைலாங்கிரி மாலைக்கு போகும். இப்போது மாமனாக விளையக்கூடிய மாய கண்ணன் சபராடி ஒருவரை காண்பேன்.